1.6 தெய்வக் குழந்தையின் திரு அவதாரம். காலத்தின் சுழற்சியில் தான் எத்தனை மாறுதல்கள்! இலையுதிர் காலத்தைத் தொடர்ந்து பனிக்காலமும் அதன் பின்னர் குளிர்காலமுமாக பருவங்கள் வந்து போய்க்கொண்டே இருந்தன. பரிவாரங்களைத் தொடர்ந்து அரசன் வருவதைப் போல வசந்த காலம் வந்தது. அதிக வெப்பமோ அல்லது கடுமையான குளிரோ இல்லாத மாசி மாதம் அது. குளிர்ச்சி பொருந்திய மென்மையான காற்று உடலை மட்டுமின்றி மனங்களையும் வருடியபடி வீசியது. படைப்பு முழுவதிலும் ஏதோ ஒரு புதிய உயிர்த்துடிப்பு பரவி நின்றது. எங்கும் ஆனந்தம். இயற்கையினுள்ளும் மனித உள்ளங்களிலும் ஆனந்த வடிவாகி நிற்பது இறைவன்தான் என்று சாஸ்திரங்கள் கூறுகின்றனவே, அந்த ஆனந்தம் முழுவதையும் அப்படியே அள்ளித் தெளிக்க இயற்கை எண்ணெய் துடிப்பது போல் தோன்றியது. 1. சந்திராதேவியின் பயமும் அதனை க்ஷுதிராம் நீக்குதலும். சந்திராதேவி பிரசவிக்கும் நாள் வந்தது. அன்று அவளது மனம் கரைகடந்த மகிழ்ச்சியால் நிறைந்திருந்தது. ஆயினும் உடல் சோர்வு வழக்கத்தை விட அதிகமாக இருந்தது. ஸ்ரீ ரகுவீரருக்கான நைவேத்தியம் தயாரிக்கும்போது அவளது உள்ளத்தில் ஓர் அச்சம் தோன்றியது. எந்த நொடியிலும் பிரசவம் நேரலாம். அப்படி ஏதேனும் நிகழ்ந்தால் நைவேத்தியம் தயாரிக்க வீட்டில் யாரும் இல்லையே என்று கவலைப்பட்டாள். கணவரிடமும் அவள் அதனை தெரிவித்தாள். அதை கேட்ட க்ஷுதிராம் அவளிடம், அஞ்சாதே, உன் வயிற்றில் இருக்கின்ற அந்த தெய்வப் புருஷன் ஸ்ரீ ரகுவீரரின் பூஜைக்கும் சேவைக்கும் தடையால வந்து நிச்சயமாக பிறக்க மாட்டான். கவலைப்படாதே, உன்னால் இன்று எல்லாவற்றையும் சமாளிக்க முடியும். இன்றிரவு தனி உன்னுடன் இருப்பாள் என்று கூறி சமாதானப்படுத்தினார். க்ஷுதிராம் சொன்னது போலவே நடந்தது. மதிய மற்றும் மாலை நேர நைவேத்தியங்கள் எவ்வித தடையுமின்றி நிறைவேறின. இரவு உணவிற்குப் பின் க்ஷுதிராமும் ராம்குமாரும் உறங்கச் சென்றனர். தோழி தனி வந்து சந்திராவுடன் படுத்துக்கொண்டாள். பூஜையறையைத் தவிர புற்கூரை வைந்த இரு சிறிய அறைகளும் ஒரு சமையலறையும் அந்த வீட்டில் இருந்தன. மற்றொரு சிறிய அறையில் நெல் குத்தும் இயந்திரமும் நெல்லை வேக வைக்கும் அடுப்பும் இருந்தன. வேறு நல்ல இடம் இல்லாததால் கூரை வைந்த அந்த அறைதான் சந்திராவின் பிரசவத்திற்காக தயாரிக்கப்பட்டது. 2. கதாதரன் பிறப்பு. பிரம்ம முகூர்த்தத்திற்கு 10 நிமிடங்களுக்கு முன் சந்திரா பிரசவ வலியினை உணர்ந்தாள். உடனே அவளை அந்த அறைக்கு இட்டுச் சென்றாள் தனி. சென்ற சிறிது நேரத்திலேயே சந்திரா ஓர் ஆண் குழந்தையை ஈன்றெடுத்தாள். தாய்க்குத் தேவையான பணிவிடைகளை செய்த பிறகு குழந்தையை பார்க்க திரும்பிய தனி திடுக்கிட்டாள். அவள் கிடத்திய இடத்தில் குழந்தை இல்லை. அச்சம் மேலிட விளக்கை கையில் எடுத்துக்கொண்டு அங்கும் இங்குமாகத் தேடினாள். என்ன ஆச்சரியம்! அந்த அதிசய குழந்தை நழுவி உருண்டு அருகிலிருந்த அடுப்பினுள் கிடந்தது. உடலில் ஒட்டியிருந்த சாம்பல் அதன் உடல் முழுவதும் திருநீறு பூசியது போன்ற ஒரு காட்சியை ஏற்படுத்தியிருந்தது. அந்த அபூர்வ குழந்தை அழாமல் இருந்ததைக் கண்டு தனி வியப்படைந்தாள். உடனே குழந்தையை கையில் எடுத்து குளிப்பாட்டி வெளிச்சத்தில் பார்த்தாள். அதன் அழகும் உருவமும் அவளை பிரமிக்கச் செய்தது. பிறந்த குழந்தையாகத் தெரியாமல் 6 மாத குழந்தையைப் போன்ற பொலிவுடன் இருந்தான் அந்த பாலகன். விவரமறிந்த பிரசன்னா முதலிய தோழிகள் அங்கே திரண்டனர். குழந்தையைக் கண்ட அனைவரும் ஆச்சரியத்தில் மூழ்கினர். இயற்கை முழுவதும் இனிய அமைதி தவழ்கின்ற அந்த வைகறை பொழுதில் க்ஷுதிராமின் எளிய குடிசையிலிருந்து எழுந்த சங்கநாதம் அந்த தெய்வக் குழந்தையின் திரு அவதாரத்தை உலகிற்கு அறிவித்தது. ஜோதிடத்தில் நிபுணரான க்ஷுதிராம் அந்த பாலகன் பிறந்த நேரத்தையும் கிரக நிலைகளையும் கொண்டு ஜாதகத்தை கணித்தார். அவன் பிறந்த வேளை மிகவும் உன்னதமான சுபவேளையாக இருந்தது. 3. கதாதரனின் பிறப்பு வேளையின் மேன்மை. ஜோதிட நூல் கூற்று. அது வங்க ஆண்டு 1242, சக ஆண்டு 1757, மாசி மாதம் 6ஆம் நாள், அதாவது கிபி 1836ஆம் ஆண்டு பிப்ரவரி 17ஆம் தேதி புதன்கிழமை. சூரிய உதயத்திற்கு சரியாக 12 நிமிடங்களுக்கு முன்பு குழந்தை பிறந்தது. வளர்பிறை 2ஆம் நாளும் பூரட்டாதி நட்சத்திரமும் இணைந்த அபூர்வமான யோக வேளை அது. ஜன்ம ராசியில் சூரியன், புதன்
மற்றும் சந்திரன் ஆகிய 3 கோள்களும் ஒன்று கூடியிருந்தன. விக்கிரன், செவ்வாய் மற்றும் சனி ஆகிய கோள்கள் உச்சநிலையில் இருந்தன. ராகுவும் கேதுவும் மேன்மை பொருந்திய நிலையில் இருந்ததாக பராசர முனிவரின் நூலின் படியுள்ள கணக்கீடுகள் காண்பித்தன. இது அந்த குழந்தை வாழப்போகும் மகத்தான வாழ்க்கையை காட்டியது. எல்லாவற்றிற்கும் மேலாக உச்சத்தை நோக்கி சஞ்சரிக்கத் தொடங்கியிருந்த குருவின் ஆதிக்கம் அந்த குழந்தையின் எதிர்காலம் ஆன்மீக ரீதியாக சிறப்பாக இருக்கப் போவதை உறுதி செய்தது. 4. சோதிடக் கணிப்பின்படி கதாதரனின் பெயர். குழந்தையின் ஜாதகத்தை சோதித்த பிரபல ஜோதிடர்களும் அந்த குழந்தை பிறந்த ராசி மிகவும் மங்களகரமானது என்றே கூறினர். அவர்கள் பின்வருமாறு உறுதிப்படுத்தினர். இந்த ராசியில் பிறந்தவர் நற்பண்புகள் மிக்கவராக இருப்பார். எல்லோராலும் வணங்கப்படுவார். நற்செயல்களையே செய்யும் இவர் பல சீடர்கள் சூழ ஒரு கோயிலில் வாழ்வார். தலைமுறை தலைமுறையாக சமயத்தை பரப்புவதற்கான ஒரு பேரியக்கத்தை இவர் நிறுவுவார். இவர் நாராயணனின் அம்சமாக பிறந்தவர். உலகம் முழுவதாலும் போற்றப்படுவார். ஜோதிடர்களின் இந்த சொற்களை கேட்ட க்ஷுதிராம் கயையில் தாம் கண்ட கனவை ஒரு கணம் எண்ணி பார்த்தார். அந்த தெய்வீக கனவு நனவானதை உணர்ந்த அவரது உள்ளம் நன்றி உணர்வால் நிறைந்தது. குழந்தை பிறந்த சில நாட்களுக்குப் பின் மகப்பேற்று சடங்குகளை முறையாக நிறைவேற்றினார். ராசி கணக்கின்படி அந்த பாலகனுக்கு சம்புசந்திரன் என்று பெயரிட்டார். ஆயினும் கயையில் கனவில் தோன்றிய கதாதர பெருமானின் நினைவாக அந்த குழந்தையை கதாதரன் என்னும் பெயரால் அழைக்க அவர் முடிவு செய்தார். அந்த பாலகனும் பின்னாளில் கதாதரன் என்றே உலகால் அழைக்கப்பட்டான். அழகான அந்த குழந்தையின் முகத்தைக் கண்டும் அவனது சிறந்த எதிர்காலத்தை நினைத்து பெருமை கொண்டும் க்ஷுதிராமும் சந்திரமணியும் மகிழ்ந்தனர். முதல் முறையாக குழந்தையை வெளியே கொண்டு செல்லும் சடங்கும் நிறைவுற்றது. அந்த தெய்வக் குழந்தையின் பெற்றோர்கள் பாலகன் கதாதரனை மிகுந்த கவனத்துடன் வளர்க்கத் தொடங்கினர். குருதேவரின் முக்கிய பெயரான ராமகிருஷ்ணர் என்பது குடும்பத்தில் உள்ளவர்கள் அழைப்பதற்காக வைக்கப்பட்ட குடும்ப பெயராகும். குருதேவரின் ஊரில் உள்ளவர்கள் அவரை கதாதரர் என்று அழைத்தாலும் உறவினர்கள் அவரை ராமகிருஷ்ணா என்றே அழைப்பது வழக்கம். குருதேவர் நோயுற்ற காலத்தில் அவரே இதை கூறியிருக்கிறார். ஹலதாரி போன்றவர்கள் ராமகிருஷ்ணா என்றே அழைத்தார்கள். ராமச்சந்திரனின் பசுதானம். அவதார புருஷர்கள் பிறவியிலிருந்தே இறைவனின் விசேஷ பாதுகாப்பில் இருப்பதை பல்வேறு தெய்வீக காட்சிகள் மூலம் அவர்களது பெற்றோர்கள் அறிகின்றனர். ஆயினும் பாசத்தின் காரணமாக அவர்கள் மற்ற பெற்றோரைப் போலவே தங்கள் குழந்தைகளின் நலன் குறித்து கவலை கொள்கின்றனர். இதனை ஸ்ரீராமர் மற்றும் ஸ்ரீகிருஷ்ணர் வரலாற்றிலிருந்தும் நாம் அறியலாம். க்ஷுதிராம் மற்றும் சந்திராதேவி விஷயத்திலும் அப்படியே நடந்தது. க்ஷுதிராம் கயையில் கண்ட கனவையும் சந்திரா காமார்புகூர் சிவன் கோவிலில் கண்ட காட்சியையும் கதாதரனின் அந்த பிஞ்சு முகம் அடிக்கடி மறக்கச் செய்தது. குழந்தையின் பராமரிப்பிற்காக அவர்கள் பல்வேறு முயற்சிகளில் ஈடுபட்டனர். குழந்தை பிறந்த செய்தி மேதினிபூரிலிருந்த மருமகன் ராமச்சந்திரனுக்குத் தெரிவிக்கப்பட்டது. ஏழை மாமாவின் குழந்தைக்கு போதிய பால் இல்லை என்பது தெரிந்ததும் அவன் ஒரு கறவை மாட்டை வாங்கிக் கொடுத்து க்ஷுதிராமின் கவலையை நீக்கினான். கதாதரனுக்கு வேண்டிய அனைத்தும் எதிர்பாராத வகையில் எங்கிருந்தோ கிடைத்து வந்தன. ஆயினும் அந்த பெற்றோரின் கவலைக்கு மட்டும் முடிவே இல்லை. கதாதரனின் கவர்ச்சி. கண்டோரை சுண்டி இழுக்கும் அந்த பாலகன் வளர வளர அவனது கவர்ச்சி குடும்ப எல்லைகளைத் தாண்டி கிராமம் முழுவதையும் ஈர்த்தது. கிராமத்து பெண்கள் ஓய்வு கிடைக்கும்போதெல்லாம் சந்திராதேவியின் வீட்டிற்கு வந்துவிடுவார்கள். அவ்வாறு அடிக்கடி வருவதற்கு சந்திரா காரணம் கேட்டால், நாங்கள் என்ன செய்யட்டும், உன் குழந்தையை தினமும் ஒரு முறையாவது பார்க்காமல் எங்களால் இருக்க முடியவில்லை. அதனால்தான் நேரம் கிடைத்ததும் ஓடி வருகிறோம் என்பார்கள். பக்கத்து கிராமத்து உறவு பெண்களும் இதனாலேயே க்ஷுதிராமின் குடிசைக்கு அடிக்கடி வர ஆரம்பித்தனர். இவ்வாறு எல்லோருடைய பாசத்தையும் பெற்ற கதாதரன்
5வது மாதத்தை கடந்தான். அப்போது அவனுக்கு அன்னப்பிராசனம் செய்ய க்ஷுதிராம் எண்ணினார். 3. அன்னப்பிராசனத்தில் தர்மதாஸ் லாஹாவின் உதவி. முதன்முதலாக சாதமூட்டும் சடங்காகிய அன்னப்பிராசனத்தை தமது தகுதிக்கேற்ப எளிய முறையில் நடத்தவே க்ஷுதிராம் விரும்பினார். ஸ்ரீ ரகுவீரருக்கு அன்னத்தை படைத்து அந்த பிரசாதத்தை குழந்தைக்கு கொடுத்து சடங்கை முடித்துவிடலாம் என்பதே அவரது எண்ணம். ஆனால் அந்த கிராமத்தின் ஜமீன்தாரும் க்ஷுதிராமின் நண்பருமான தர்மதாஸ் லாஹா என்பவரின் தூண்டுதலால் கிராமத்தின் பெரியவர்கள் க்ஷுதிராமிடம் வந்து ஒரு வேண்டுகோள் வைத்தனர். அந்த நன்னாளில் தங்களுக்கு விருந்தளிக்க வேண்டும் என்று அவர்கள் அன்புடன் வற்புறுத்தினர். க்ஷுதிராமுக்கு என்ன செய்வதென்று புரியவில்லை. ஏழையான அவரால் கிராமத்தவர் அனைவருக்கும் விருந்தளிப்பது இயலாத காரியம். குழப்பமடைந்த அவர் இறுதியில் ஸ்ரீ ரகுவீரரே வழிகாட்ட வேண்டும் என்று உறுதி பூண்டு தர்மதாஸ் லாஹாவின் ஆலோசனையை கேட்கச் சென்றார். அங்கே அவருக்கு ஓர் இன்ப அதிர்ச்சி காத்திருந்தது. க்ஷுதிராம் விஷயத்தைச் சொன்னதும் தர்மதாஸ் அந்தச் செலவுகள் அனைத்தையும் தாமே ஏற்றுக்கொள்வதாக கூறினார். மனச்சுமை நீங்கிய மகிழ்ச்சியில் க்ஷுதிராம் வீடு திரும்பினார். தர்மதாஸ் லாஹாவின் உதவியால் அன்னப்பிராசன சடங்கு சிறப்பாக நடந்தது. கிராமத்தைச் சேர்ந்த அனைத்து ஜாதியினரும் ஏழைகளும் பிச்சைக்காரர்களும் வந்து ஸ்ரீ ரகுவீரரின் பிரசாதத்தை உண்டு மகிழ்ந்து குழந்தையை வாழ்த்திச் சென்றனர். 4. சந்திராதேவியின் தெய்வீக காட்சிகள். குழந்தை கதாதரனின் ஒவ்வொரு செயலும் இனிமையை அள்ளித் தெளித்தது. சந்திராதேவியின் உள்ளம் இன்பத்தில் திளைத்தது. ஆயினும் அவளது தாய் உள்ளம் அச்சத்திலிருந்து விடுபடவில்லை. கதாதரன் பிறக்கும் முன் தெய்வத்திடம் அவள் எந்த வரமும் வேண்டியதில்லை. ஆனால் இப்போது தாய்ப்பாசத்தால் உந்தப்பட்டு குழந்தையின் நலனுக்காக ஒரு நாளைக்கு 100 முறையாவது பிரார்த்தனை செய்து கொண்டே இருந்தாள். கதாதரனின் உடல்நலம் பற்றிய சிந்தனைகள் அவளது மனத்தை ஆக்கிரமித்தன. இதனால் அவளுக்கு தெய்வீக காட்சிகள் கூட முன்னைப் போல தோன்றவில்லை. ஆனாலும் அவள் பெற்ற சில காட்சிகள் அவளை வியப்பில் ஆழ்த்தின. சில காட்சிகள் கதாதரனுக்கு வருங்காலத்தில் கஷ்டங்கள் வரக்கூடும் என்ற பயத்தையும் அவளுக்கு ஏற்படுத்தின. நம்பகமானவர்களிடமிருந்து நாங்கள் கேள்விப்பட்ட அத்தகைய ஒரு நிகழ்ச்சியை இனி காண்போம். 5. அத்தகைய காட்சி ஒன்றில் கதாதரனை மிகவும் பெரியவனாக காணல். கதாதரனுக்கு 7 அல்லது 8 மாதம் இருக்கும். ஒரு நாள் காலையில் தாயிடம் பால் குடித்துக் கொண்டிருந்தவன் அப்படியே உறங்கிவிட்டான். அவனை படுக்கையில் கிடத்தி கொசுவலையையும் கட்டிவிட்டு சந்திரா வீட்டு வேலைகளை கவனிக்க சென்றாள். சிறிது நேரம் கழித்து அந்த அறைக்குத் திரும்பி வந்தவளுக்கு தூக்கி வாரி போட்டது. ஏனெனில் அங்கே குழந்தைக்கு பதிலாக நெடிய மனிதர் ஒருவர் படுக்கை முழுவதையும் அடைத்துக் கொண்டு படுத்திருந்தார். திகைப்பில் உறைந்து போன அவள் பதறியடித்துக் கொண்டு வெளியே ஓடி வந்து க்ஷுதிராமிடம் விவரத்தை கூறி அவரை உள்ளே அழைத்து சென்றாள். இருவருமாக அறைக்குள் சென்று பார்த்தபோது அங்கே உறங்கிக் கொண்டிருக்கும் கதாதரனை தவிர வேறு யாரும் இல்லை. சந்திராதேவியின் அச்சம் குறையவில்லை. இது ஏதோ பொல்லாத ஆவியின் வேலைதான். குழந்தை படுத்திருந்த இடத்தில் ஒரு நெடிய மனிதரை பார்த்தேன். உடனடியாக யாராவது மந்திரவாதியை அழையுங்கள் என்று க்ஷுதிராமிடம் மீண்டும் மீண்டும் கூறினாள். அவளை தேற்றுவதற்காக க்ஷுதிராம், கதாதரன் பிறப்பதற்கு முன்னரே இதுபோன்ற எத்தனையோ தெய்வீக காட்சிகளை நாம் கண்டதில்லையா? இது ஆவியோ பூதமோ அல்ல. வீட்டில் ஸ்ரீ ரகுவீரர் இருக்கும்போது குழந்தைக்கு கேடு விளைவிக்க எந்த பிசாசால் முடியும்? அமைதியாக இரு. கதாதரனை ஸ்ரீ ரகுவீரர் எப்போதும் காத்து வருகிறார் என்பதில் உறுதி கொள் என்றார். கணவனின் சொற்களால் சந்திரா அமைதி பெற்றாலும் அந்த அச்சம் அவளை நிழல் போரு தொடர்ந்து கொண்டுதான் இருந்தது. 6. கதாதரனின் தங்கை சர்வமங்களா. இன்பம், துன்பம், அமைதி, சஞ்சலம் என்று மாறி மாறி பாய்கின்ற உணர்ச்சி நீரோட்டங்களுக்கு இடையே க்ஷுதிராம் தம்பதியினரின் நாட்கள் ஓடிக்கொண்டிருந்தன. கதாதரனின் மழலை குறும்புகள் குடும்பத்தினரை மட்டுமின்றி கிராமத்தையே கவர்ந்தன. 4-5 ஆண்டுகள் கழிந்தன.
இந்த சமயத்தில்தான் க்ஷுதிராமின் கடைசி குழந்தையாக சர்வமங்கலா என்னும் பெண் குழந்தை பிறந்தது. 7. கதாதரனின் கல்வி ஆரம்பம். கதாதரன் வளர வளர அவனது அறிவுக் கூர்மையும் நினைவாற்றலும் அபாரமாக வளர்ந்தன. அவர் சில வேளைகளில் கதாதரனை மடிமீது அமர்த்திக் கொண்டு முன்னோர்களின் பெயர் பட்டியலையும் தேவதேவியர் பற்றிய பாடல்களையும் சொல்லிக் கொடுப்பார். இராமாயணம் மகாபாரதக் கதைகளை சொல்வார். கதாதரனுக்கு இவற்றை ஒருமுறை கேட்டால் போதும், எத்தனை நாட்களானாலும் மறக்காது. அவர் கூறிய அனைத்தையும் சிறிதும் தடுமாற்றமின்றி அவனால் திருப்பிச் சொல்ல முடிந்தது. மகனின் ஆற்றலை எண்ணி க்ஷுதிராம் உள்ளம் பூரித்தார். அதே வேளையில் பிடிவாதமாக அவனுக்கு பிடிக்காத விஷயங்களில் அவனை எவ்வளவு தூண்டினாலும் ஆர்வம் உண்டாகவில்லை என்பதையும் க்ஷுதிராம் கவனித்தார். குறிப்பாக கணிடம் கற்க அவனுக்கு ஆர்வம் இருக்கவில்லை. எனவே அவனை வற்புறுத்தாமல் விட்டுவிட்டார். ஆனால் அவனது குறும்புகளை சமாளிக்க அவனை பள்ளிக்கு அனுப்புவது அவசியம் என்று நினைத்தார். ஏடு தொடங்குதல் சடங்குகளை முடித்து 5ஆம் வயதில் கதாதரனை பள்ளிக்கு அனுப்பி வைத்தார். தன் வயதொத்த சிறுவர்களைக் கண்டு கதாதரன் மகிழ்ந்தான். அவனது துடுக்குத்தனமும் நல்லியல்புகளும் விரைவிலேயே ஆசிரியர்களை அவன் பால் ஈர்த்தன. 8. லாஹாக்களின் பள்ளி. ஜமீன்தாரான லாஹாவின் வீட்டிற்கு முன்புறம் இருந்த பெரிய மண்டபத்தில் பள்ளி நடைபெற்றது. ஜமீன்தாரால் நியமிக்கப்பட்ட ஆசிரியர் ஒருவர் அவர் வீட்டுக் குழந்தைகளுக்கும் கிராமத்திலுள்ள பிற குழந்தைகளுக்கும் பாடம் கற்பித்தார். க்ஷுதிராமின் வீட்டிற்கு அருகிலேயே அந்த பள்ளி இருந்தது. காலை மாலை என 2 வேளைகளிலும் பள்ளி நடைபெறும். காலையில் 2-3 மணி நேரம் கல்வி கற்ற பின் மாணவர்கள் வீடு சென்று குளித்து சாப்பிட்டு ஓய்வெடுப்பார்கள். மீண்டும் பிற்பகல் 3 அல்லது 4 மணிக்கு பள்ளி ஆரம்பமாகும். இருட்டும் முன் மாணவர்கள் வீடு திரும்புவார்கள். கதாதரனை போன்ற சிறு பிள்ளைகள் அவ்வளவு நேரம் படிக்க வேண்டியதில்லை என்றாலும் பள்ளி நேரங்களில் அங்கேயே இருக்க வேண்டும். ஒரு ஆசிரியரே இருந்தாலும் பெரிய மாணவர்கள் சிறியவர்களுக்கு பாடம் சொல்லித் தருவதில் உதவினர். கதாதரன் பள்ளியில் சேரும்போது யதுநாத் சர்க்கார் என்பவர் ஆசிரியராக இருந்தார். அவர் ஓய்வு பெற்ற பிறகு ராஜேந்திரநாத் சர்க்கார் என்பவர் புதிய ஆசிரியராக நியமிக்கப்பட்டார். 9. கதாதரனின் அணுகுமுறையை க்ஷுதிராம் புரிந்து கொள்ளுதல். கதாதரன் பிறப்பதற்கு முன்னர் தோன்றியிருந்த அதிசய கனவுகளும் தெய்வீக காட்சிகளும் க்ஷுதிராமின் மனதில் ஆழமாக பதிந்திருந்தன. எனவே மற்ற குழந்தைகளைப் போல கதாதரன் குறும்பு செய்யும்போது க்ஷுதிராமால் அவனிடம் கடுமையாக நடந்து கொள்ள முடியவில்லை. மீண்டும் அவ்வாறு செய்யாதிருக்குமாறு மென்மையாக மட்டுமே கூறுவார். கதாதரன் அவ்வப்போது காட்டும் பிடிவாதம் அவரை சிந்தனையில் ஆழ்த்தியது. எல்லோரும் காட்டும் அளவு கடந்த அன்பினால் அவன் இவ்வாறு செய்கிறானா அல்லது அவனது இயல்பே அதுதானா என்பதை அவரால் உறுதி செய்ய முடியவில்லை. கதாதரன் வளர வளர அவனது குறும்புகளும் வளர்ந்தன. பள்ளி செல்வதற்கு பதிலாக அவன் கிராமத்திற்கு வெளியே சென்று விளையாடுவான். அருகில் எங்காவது யாத்ரா எனப்படும் திறந்தவெளி நாடகங்கள் நடந்தால் யாருக்கும் தெரியாமல் அங்கே சென்று விடுவான். பொதுவாக பெற்றோர்கள் செய்வதைப் போல க்ஷுதிராம் இதற்கெல்லாம் அவனை கடிந்து கொள்ளவில்லை. தன்னிச்சையாக செயல்படும் குணம் அவனை எதிர்காலத்தில் உயர்ந்தவனாக்கும் என்று அவர் நம்பினார். கதாதரனின் சில அடிப்படை குணங்களே க்ஷுதிராமின் இந்த நம்பிக்கைக்கு காரணமாக இருந்தன. 1. செய்யத் தொடங்கிய எதையும் முடிக்கும் வரை அவனால் ஓய்ந்திருக்க முடியாது. தவறு செய்தாலும் அவன் பொய் சொல்லி மறைப்பதில்லை. எல்லாவற்றிற்கும் மேலாக பிறருக்கு தீங்கு செய்யும் எண்ணம் அவனிடம் சிறிதும் இல்லை. இருந்தாலும் கதாதரனிடம் இருந்த ஒரு விஷயம் க்ஷுதிராமை கவலையில் ஆழ்த்தியது. அது அவனது ஆராய்ச்சி அணுகுமுறை. அவனை வற்புறுத்தி எதற்கும் பணிய வைக்க முடியாது. அவன் ஒன்றை செய்ய வேண்டுமானாலும் சரி அல்லது அவன் செய்வதை தடுக்க வேண்டுமானாலும் சரி, அவனது அறிவிற்கும் மனத்திற்கும் புரியும் வகையில் விளக்க வேண்டும். அது புரியும் வரை சொல்லப்படுவதற்கு நேர்மாறாகவே அவன் செய்வான். எந்த பெற்றோரும் பிள்ளையின் இத்தகைய நடத்தையை தொடர்ந்து பொறுத்துக் கொள்ள மாட்டார்கள். ஆனால்
காரண காரியங்களை விளக்காமல் பிள்ளைகளைத் தடுப்பதுதான் அவர்கள் தவறான வழியில் செல்ல காரணம் என்பதை க்ஷுதிராம் உணர்ந்திருந்தார். எனவே கதாதரன் கேட்டவற்றையெல்லாம் முடிந்தவரை விளக்கினார். இந்த காலத்தில் நடந்த ஒரு நிகழ்ச்சி கதாதரனின் மனநிலையை க்ஷுதிராமுக்கு நன்றாக புரிய வைத்தது. ஓர் எடுத்துக்காட்டு நிகழ்ச்சி. க்ஷுதிராமின் வீட்டிற்கு அருகில் ஹல்தார்புகூர் என்ற பெரிய குளம் ஒன்று இருந்தது. கிராம மக்கள் அதை பல தேவைகளுக்காக பயன்படுத்தினர். அதில் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் குளிக்க தனித்தனியாக படித்துறைகள் இருந்தன. கதாதரனை போன்ற சிறுவர்கள் பொதுவாக பெண்களுக்கான படித்துறையையே பயன்படுத்தினர். ஒரு நாள் குளிப்பதற்காக நண்பர்களுடன் அங்கு சென்ற கதாதரன் தண்ணீரில் குதித்தும் நீந்தியும் அங்கிருந்த பெண்களுக்கு பெரிய தொல்லையை உண்டாக்கினான். கரையில் பிரார்த்தனை செய்து கொண்டிருந்த வயதான பெண்கள் மீது தண்ணீர் தெறித்தது. எவ்வளவு தடுத்தும் சிறுவர்களின் ஆர்ப்பாட்டம் ஓயவில்லை. கோபம் கொண்ட ஒரு பெண், ஆண்கள் படித்துறைக்கு போகக்கூடாதா? துணியின்றி பெண்கள் இருப்பதை பார்க்கக்கூடாது என்பது உங்களுக்குத் தெரியாதா? என்று திட்டித் தீர்த்தாள். உடனே கதாதரன், அது ஏன், பார்த்தால் என்ன என்று அவளிடமே துடுக்காக கேட்டான். அந்த பெண் மேலும் திட்டத் தொடங்கியதும் மற்ற சிறுவர்கள் பயந்து ஓடிவிட்டனர். ஆனால் கதாதரன் அந்த பெண் சொன்னதன் பொருளை கண்டறிய விரும்பினான். அதற்காக தொடர்ந்து 2-3 நாட்கள் குளத்தின் அருகிலிருந்த மரத்தின் பின்னால் மறைந்து நின்று கொண்டு பார்த்தான். ஆனால் அவளுக்கு ஒன்றும் புரியவில்லை. அடுத்த நாள் அந்த பெண்மணியை சந்தித்த கதாதரன், நீ ஏதேதோ சொன்னாயே, நேற்று 6 பெண்கள், இன்று 8 பெண்கள் குளிக்கும்போது நான் பார்த்தேன், எனக்கு ஒன்றும் நேரவில்லையே என்று களங்கவின்றி சிரித்தான். அந்த பெண்ணும் அவனது வெகுளித்தனத்தை ரசித்தவாறே சந்திராவிடம் வந்து நடந்ததைக் கூறினாள். எதையும் அறிவுபூர்வமாக விளக்கினால் மட்டுமே கதாதரன் கேட்பான் என்பதை அறிந்த சந்திரா அவனிடம் மென்மையாக சொன்னாள். குழந்தாய், பெண்கள் குளிக்கும்போது பார்த்தால் உனக்கு ஒன்றும் நேராது என்பது உண்மைதான். ஆனால் அது அந்த பெண்களுக்கு அவமானமல்லவா? அவர்களோ எனக்கு சமமானவர்கள். நீ அவர்களை அவமானப்படுத்துவது உன் தாயாகிய என்னை அவமதிப்பதற்கு சமம். என்னை அவமதிப்பது உனக்கு சம்மதமா? அவனது பிஞ்சு மனதில் பதியும்படி அவள் கூறிய பிறகு கதாதரன் ஒருபோதும் அவ்வாறு நடந்து கொள்ளவில்லை.